தெரிகிறதா? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்களுடைய தாலி அறுத்து அம்பானி அதானி வாழ வைக்கக்கூடிய கேடு கட்டவர் தான் பிரதமர் மோடி என தேர்தல் பரப்புரையிலோ ஏதோ ஒரு விஷயத்திலேயோ ஊடுருவல்காரர்கள் வெளியிலிருந்து வந்துள்ள என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி பேசுகிறார். கேடுகட்ட பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்தது என்று முதலாக குரல் கொடுத்தார் சீதாராம் யெச்சூரி. அராஜகவாதிகளை, சர்வாதிகாரிகளை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு. அவன் அடுத்து நீ வெளியே தானே வரணும், கம்பியன் விட்டுருவோம்ல. இந்த நாட்டு மக்கள் உங்களை தண்டிப்பார்கள். அவன் குஜராத்தை தோக்க போறவன், எலெக்ஷன் தோற்றுவான், கேண்டிடேட் தோற்றுவான்றதுக்காக எங்க போய் ஃப்ராட் பண்ணணும், ஃப்ராட்ல கில்லாடி ஃப்ராட் தனம் பண்றது எப்படின்றது பிஜேபி கத்துக்கணும். எப்படி கேண்டிடேட் அவன் டிஸ்குவாலிஃபை பண்றானா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கலை அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபி. எத்தனை வாட்டி நீ 7 வாட்டி வந்தல மோடி, எவனா உன்ன சீனானா பாண்டி பஜார்ல படம் காட்டினியே, சாதாரண தீபாவளிக்கு கூட்டம் அதிகமா இருக்கடா சாமி, நீ வந்து பாண்டி பஜார்ல வந்து கணக்கு அமைச்ச. அறம் ஒரு நாள் வென்றே தீரும். அயோக்கியர்களும் களவாணி கூட்டமும் பளிச்சு என்று தெரிவீர்கள். ஆனால் அறத்தின் பால் அரசியல் இருக்கும் வரை இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நாள் உரிச்சு காட்டும். இப்ப தெரிகிறதா? இந்துக்கள், இஸ்லாமியர்கள், சீக்கியர்கள், இந்த நாட்டினுடைய உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்களுடைய தாலி அறுத்து அம்பானி அதானி வாழ வைக்கக்கூடிய கேடு கட்டவர் தான் பிரதமர் மோடி என பகிரங்கமா சொல்கின்றோம். அதை திசை திருப்புவதற்காக நீ மக்களை மதத்தின் அடிப்படையில் பிளவுபடுத்துகின்றாய். அது மட்டுமல்ல நண்பர்களே, இன்றைக்கு இந்த மோடியினுடைய இந்த பேச்சு என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமான மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. தேர்தல் பரப்புரையிலோ ஏதோ ஒரு விஷயத்திலேயோ ஊடுருவல்காரர்கள் வெளியிலிருந்து வந்துள்ள என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்றது. அதற்கு மாறாக மோடி பேசுகிறார். எனவேதான் நாம் ஜனநாயகத்தின் நம்பிக்கை உள்ள செங்கோடி இயக்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் கேடுகட்ட பிரதமர் மீது வழக்கு பதிவு செய்தது என்று முதலாக குரல் கொடுத்தார் சீதாராம் யெச்சூரி. இந்த நாட்டினுடைய தேசத்தின் மீது அவ்வளவு காதல் கொண்ட செங்கோடி இயக்கம் சொன்னது, இந்த கேடுகட்ட அயோக்கியின் மீது வழக்கு பதிவு செய்தது துணிந்து சொன்னது செங்கோடி இயக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்தோம். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. எங்கள் கட்சியுடைய அரசு தலைமை குழு உறுப்பினர் தோழர் பிருந்தாகாரன் டெல்லி மாநகர காவல்துறை சென்று எந்தெந்த வழக்கு பிரிவின் கீழ் அந்த நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்று புகார் கொடுத்தார். இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் கேட்கின்றோம், இந்த மேடையில் கேட்கின்றோம், தேர்தல் ஆணையமே நீ மோடியால் நியமிக்கப்பட்டவன் நீ 3 பேரும், அந்த 3 குரங்கு சொல்ல தெரியுமா, வாய மூடு, காத மூடு, கண்ண மூடுன்னு சொல்லிட்டு காந்தி சொன்னாரு. அந்த 3 குரங்கா இருக்குது அந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்க 3 பேரும். அந்த 3 குரங்குகளே நாம் சொல்லுகிறோம், நீ குரங்கா இருக்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய அரசியல் அமைப்பு சாசனம் கொடுத்துக்க பொறுப்பில் இருக்கிறாய். அந்த பொறுப்பிற்கு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள், அந்த பொறுப்புக்கு உகந்த வகையில் நடந்து கொள்ளுங்கள் தேர்தல் ஆணையர்களே. இல்லாட்டி நாடு உன்னை மன்னிக்காது. இந்த ஆஃப்டர் நீ 60 வயசு வரைக்கும் அதிகாரி இருப்ப, மௌன அடுத்து நீ வெளியே தானே வரணும், கம்பியனை விட்டுருவோம்ல. இந்த நாட்டு மக்கள் உங்களை தண்டிப்பார்கள். அராஜகவாதிகளை, சர்வாதிகாரிகளை சட்ட ரீதியாக நீங்கள் தண்டிக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் தண்டிக்கப்படும். இதுதான் வரலாறு, இதுதான் வரலாறு, இந்திய வரலாறு, உலக வரலாறு. எவனும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. அது மோடிக்கும் பொருந்தும், தேர்தல் ஆணையத்துக்கு பொருந்தும். எனவே தேர்தல் ஆணையமே அதை செய்கின்றோம். அடுத்ததாக செங்கோடிக்கு இந்த மேடையில் சொல்கின்றோம், இந்த நாட்டில் இருக்கிற உழைக்க மக்களே, மதத்தின் ரீதியாக கேடுகட்ட மோடி பிரித்தாலும் செங்கோடி இயக்கம் இந்த நாட்டு மக்களும் மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடிப்போம். தேசம் காக்க மக்கள் ஒற்றுமை உயர்த்தி பிடித்த கொடி செங்கோடி. அந்த போராட்டத்திலே செங்கோடி இயக்கம் எந்த தியாகத்தையும் சந்திக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இந்த நாட்டு பிரிவினை லட்சமான மக்களுடைய உயிர்கள் பறிபோன போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய செங்கோடி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய தலைவர்கள் துடித்து போயினர். தேசப்பிதா காந்தி தனி ஒருவனாய், தனி ஒரு மனிதராய், மகாத்மா காந்தி மக்கள் நல்லிணக்கத்துக்காக போராடிய மகத்தான தலைவர் மகாத்மா. அந்த மகாத்மாவை கொன்ன பாவிகள் தான் மோடியினுடைய மூதாதையர்கள். அவர்கள் இன்றைக்கு மத நல்லிணத்துக்கு கெடுக்க பார்க்கிறார்கள். நமது கட்சியினுடைய மிக பெரும் தலைவர், இந்திய நாட்டு மிக முக்கியமான தலைவர் ஜோதிபாசு ஒரு முறை சொன்னார், பிஜேபி கூட்டத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் காட்டு மிராண்டி கூட்டம் என்றார் ஜோதிபாசு. பிஜேபி கூட்டம் காட்டு மிராண்டி கூட்டம் என்றார். அப்போ தலைவர்கள் பயந்துட்டாங்க. பிஜேபி நாங்க ஜோதிபாசு நீங்க போயிட்டு எங்களை போய் காட்டு மிராண்டி, ஆமா நீங்க காட்டு மிராண்டி தான் என்றார் ஜோதிபாசு. அந்த காட்டு மிராண்டி கூட்டங்கள் இன்றைக்கு அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இன்னைக்கு சதிகாரம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் வரக்கூடிய இந்த தேர்தல் நாடு முழுக்க, இந்தியா முழுக்க மக்கள் கிளர்ந்து எழுந்து விட்டார்கள். அதனால பார்த்தா சூரத்ல அவன் குஜராத்தை தோக்க போறவன்,
எலெக்ஷன்னா தோத்துருவான் கேண்டிடேட். தோத்துருவான்றதுக்காக எங்க போய் ஃப்ராடு பண்ணணும், ஃப்ராடுல கில்லாடி ஃப்ராடு தனம் பண்றது எப்படின்றது பிஜேபி கத்துக்கணும். எப்படி கேண்டிடேட் அவன் டிஸ்குவாலிஃபை பண்றானா, அந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வேட்புமனு தாக்கலை அவரை முன்மொழிந்த 5 பேர்ல 3 பேர் கையெழுத்து செல்லாதுன்னு சொல்றான் பிஜேபியால் தேர்தல் ஆணையர். சரி செல்லாதா, சரி அந்த கூட்டம் வரணும்னு அர்த்தம் பண்ணா 3 பேரை காணும். வேட்பாளர் கடத்திருவானுங்க, எம்பிஏ கடத்திருக்கானுங்க, எம்எல்ஏ கடத்திருக்கானுங்க பிஜேபி காரங்க. ஆனா வேட்பாளரை முன்மொழிந்து கடத்தினது இதான்ப்பா இந்த நேரத்தில் முதல் முறை. எவ்வளவு அயோக்கியத்தினுடைய உச்சம் என்னன்னா இந்த பிஜேபி காரங்க. அந்த 3 பேருக்கார அந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் சொந்தக்காரன் அவன் போய் சொல்றான், சார் என் சொந்தக்காரன் தான் சார், ஆளக்காரன் சார்ன்றான். எதுக்கு? அவனை டிஸ்குவாலிஃபை பண்றதுக்காக. ஏனென்றால் சூரத் நகரத்தில் இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முதலாளிகள் அத்தனை பேரும் பிஜேபியை தோற்கடிக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்று விட்டார்கள். பயந்து போன மோடி தான் இந்த கேடுகட்ட வழியை காண்பித்துக்கின்றார். நாங்கள் இந்த மேடையிலிருந்து சொல்கின்றோம், அறம் ஒரு நாள் வென்றே தீரும். அயோக்கியர்களும் களவாணி கூட்டமும் பழிச்சென்று தெரிவீர்கள். ஆனால் அறத்தின் பால் அரசியல் இருக்கும் வரை இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு நாள் உரிச்சு காட்டும். எத்தனை வாட்டி நீ 7 வாட்டி வந்தல்ல மோடி, எவனா உன்னை சீனானா பாண்டி பஜார்ல படம் காட்டினிய. சாதாரண தீபாவளிக்கு கூட்டம் அதிகமா இருக்கா சாமி, நீ பாண்டி பஜார்ல கணக்கு அமைச்ச எத்தனை கூட்டம் நடத்தின. எல்லாத்தையும் ஒருத்தன் வந்தான், நீட்டா 1 கிலோ லட்டு வாங்கிட்டு போய் குத்தா முதலமைச்சர்கிட்ட. லட்டு குத்தவொன்னு முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா மக்கள் அன்பை தான் விரும்புவார்கள், அருவருப்பை விரும்ப மாட்டார்கள், வெறுப்பை விரும்ப மாட்டார்கள். எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் மனுஷன் சிரிக்கணும்னு நினைப்பான். உன் மூஞ்சில சிரிப்பு இருக்குதா? வன்மமும் வக்கரமும் இருக்கையா மோடி? உன் கூட்டமே வன்மமும் வக்கரமும் கொண்டவர்கள். உங்களை அன்பால் இருக்கக்கூடிய மனிதர்கள் அதிகாரத்திலிருந்து விரட்டுவார்கள். அந்த வகையில செங்கோடி இயக்கம் எல்லோரோடும் இணைந்து ஒன்றுபட்டு செயல்படும். இந்த நாட்டு மக்கள் முன்பாக மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம், தேச ஒற்றுமை பாதுகாப்போம் என்பதை பறைசாற்றுவதற்காக செங்கோடி இயக்கம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றது.